பல்கேரிய நாட்டில் பிறந்த பாபா வாங்கா எனும் அமானுஷ்ய பெண்மணி வருங்காலத்தில் உலகில் நிகழக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளை பற்றி முன்பே கணித்திருக்கிறார் என்று அவரை பின்பற்றுபவர்களால் நம்பப்படுகிறார். சரி, அவர் கணித்துள்ள அமானுஷ்யமான விஷயங்கள் எவை என்பது பற்றியும் அவரது அமானுஷ்யமான வாழ்க்கையை பற்றியும் நாம் இந்த காணொளியில் தெரிந்து கொள்வோம். இவர் ஜனவரி 31, 1911 நாளில் நவீன மாசிடோனியா குடியரசில் பிறந்தார். கிரேக்க மொழியில் வங்கேலியா என்ற பெயர் நல்ல செய்தி என்னும் பொருளை தரும். ஆதலால் அவர் பாபா வங்கா என அழைக்கப்படுகிறார். முதலாம் உலகப் போர் வெடித்தவுடன் வங்காவின் தந்தை பாண்டே பல்கேரிய இராணுவத்தில் அணி சேர்ந்தார். வங்காவுக்கு 4 வயதாக இருந்தபோது அவரது தாயார் இறந்தார். சிறுமி அண்டை வீட்டில் வளர்ந்தாள். போர் முடிந்து திரும்பிய விதவை தந்தை மறுமணம் செய்து கொண்டார். 1923 ஆண்டில் வாங்கா அவரது தந்தை மற்றும் மாற்றாந்தாயுடன் மாசிடோனாவில் உள்ள நோவாசலோ கிராமத்திற்கு குடிபெயர்ந்தார். அங்கு 12வது வயதில் ஒரு சூறாவளியின் போது வாங்கா தனது பார்வையை இழந்தார். இதன்போது ஒரு சூறாவளி அவளை நூற்றுக்கணக்கான மீட்டர் தூக்கி எறிந்தது. அவள் கண்கள் மணலால் நிரம்பிய நிலையில் மாலையில்தான் காணப்பட்டாள். அவளது குடும்பத்தினரால் சிகிச்சை அளிக்க முடியவில்லை. இதன் விளைவாக வாங்கா பார்வையற்றவரானார். 1925 ஆண்டில் அவர் செர்பியாவின் ஜமூனில் உள்ள பார்வையற்றோருக்கான இல்லத்திற்கு அனுப்பப்பட்டார். அங்கு அவர் 3 ஆண்டுகள் கழித்தார். அவரது மாற்றாந்தாய் இறந்த பிறகு அவர் ஸ்ட்ரூமிகாவில் உள்ள தனது தந்தையின் வீட்டிற்கு திரும்பினார். 2ஆம் உலகப் போரின் போது வாங்கா முதலில் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தார். போரில் காணாமல் போனவர்களின் இருப்பிடம், அவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா அல்லது அவர்கள் இறந்த மற்றும் இருந்த இடங்களை அவரால் தீர்மானிக்க முடிந்தது என்று அவரது கிராமத்திற்கு அருகில் உள்ள சுற்றுப்புறங்களில் ஒரு வதந்தி பரவியது. வாங்காவின் முதல் பெயரிடப்பட்ட பார்வையாளர்களில் ஒருவர் பல்கேரியாவின் மன்னர் போரிஸ் III ஆவார். அவரை பின்தொடர்பவர்களின் கூற்றுப்படி மக்களின் நோய்களை மிகவும் துல்லியமாக தீர்மானிக்கும் மற்றும் அவர்களின் எதிர்கால விதியை கணிக்கும் திறன் வாங்காவுக்கு இருந்தது என்று நம்புகின்றனர். இந்த மக்களுக்கு உதவக்கூடிய குணப்படுத்துபவர்கள் அல்லது மருத்துவர்களிடம் அவள் அடிக்கடி அவர்களை பரிந்துரைத்தாள். பெரும்பாலும் அவள் இந்த குணப்படுத்துபவர்களை அறிந்திருக்கவில்லை. அவர்களை பற்றி இப்படிதான் அவள் பேசினார்: இத்தகைய அம்சங்களை கொண்ட ஒரு நபர் இத்தகைய அடையாளங்களை கொண்ட ஊரில் இந்த நகரத்திற்கு பக்கத்தில் வசிக்கிறார் என்பதே அவள் கொடுக்கும் குறிப்பு. 1967 வாங்கா ஒரு அரசு ஊழியராக பதிவு செய்யப்பட்டார். அந்த தருணத்திலிருந்து அவர் ஒரு உத்தியோகபூர்வ சம்பளத்தை பெறத் தொடங்கினார். மாதத்திற்கு 200 லெவுகள் மற்றும் அவளை பார்வையிட சோசியலிச நாடுகளின் குடிமக்களுக்கு 100 லெவுகள், மேற்கத்திய நாடுகளின் குடிமக்களுக்கு $50 வருமானமாக வந்தது. இந்த தருணம் வரை மக்கள் வாங்காவை இலவசமாக பார்வையிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வாங்காவின் கூற்றுப்படி சில கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களுக்கு அவள் தன் திறன்களுக்காக கடன்பட்டிருக்கிறாள். அந்த உயிர்களின் தோற்றம் அவளால் விவரிக்க முடியவில்லை. வாங்காவின் மருமகள் கிராசிமிரா ஸ்டோயனோவா வாங்கா இறந்தவர்களின் ஆத்மாக்களுடன் அல்லது இறந்தவர்களால் பதிலளிக்க முடியாத சந்தர்ப்பங்களில் ஒரு குறிப்பிட்ட மனித சாயலற்ற குரலுடன் பேசினார் என்று கூறுகிறார். சோவியத் ஒன்றியத்தின் சரிவு, செர்னோபில் அணுமின் நிலைய விபத்து, 1996 ஜனாதிபதி தேர்தலில் போரிஸ் எல்சின் வெற்றி, ரஷ்ய நீர்மூழ்கி கப்பல் குர்ஸ்க் மூழ்கியது, செப்டம்பர் 11 பயங்கரவாத தாக்குதல்கள் மற்றும் டோபலோவின் வெற்றி ஆகியவற்றை வாங்கா கணித்ததாக செய்திகள் உள்ளன. 1979 வாங்கா கூறினார்: பழைய ரஷ்யா திரும்பும், அது செயின்ட் செர்ஜியஸின் கீழ் இருந்ததை போலவே அழைக்கப்படும். 1993 ஆண்டின் தொடக்கத்தில் 21ஆம் நூற்றாண்டின் முதல் காலாண்டில் சோவியத் ஒன்றியம் புத்துயிர் பெறும் என்றும் பல்கேரியா அதன் ஒரு பகுதியாக இருக்கும் என்றும் வாங்கா அறிவித்தார். ரஷ்யாவில் உலகை மாற்றக்கூடிய சில புதிய மனிதர்கள் பிறப்பார்கள். 1994 வாங்கா கணித்தார்: 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மனிதகுலம் புற்றுநோயிலிருந்து விடுபடும். புற்றுநோய் இரும்பு சங்கிலியில் கட்டப்படும் நாள் வரும். புற்றுநோய் எதிர்ப்பு மருந்தில் நிறைய இரும்பு சத்து இருக்க வேண்டும் என்று இந்த வார்த்தைகளை அவர் விளக்கினார். முதுமைக்கு மருந்து கண்டுபிடிப்பார்கள் என்றும் நம்பினாள். இது ஒரு குதிரை, ஒரு நாய் மற்றும் ஒரு ஆமை ஆகியவற்றின் ஹார்மோனிலிருந்து தயாரிக்கப்படும். குதிரை வலிமையானது, நாய் கடினமானது, ஆமை நீண்டகாலம் ஆடுகிறது. இறப்பதற்கு முன் வாங்கா இவ்வாறு கூறினார்: அற்புதங்களின் காலம் மற்றும் அருவமான துறையில் சிறந்த கண்டுபிடிப்புகளின் நேரம் வரும். பண்டைய காலங்களிலிருந்து உலகத்தை பற்றிய நமது புரிதலை தீவிரமாக மாற்றும் சிறந்த தொல்பொருள் கண்டுபிடிப்புகளும் இருக்கும். இது முன்னரே தீர்மானிக்கப்பட்டது. 1994 ஆண்டில் பல்கேரிய கட்டிடக் கலைஞர் ஸ்வெட்லின் ருசேவின் வடிவமைப்பின்படி வாங்காவின் செலவில் ரூபர் கிராமத்தில் செயின்ட் பெட்கா தேவாலயம் கட்டப்பட்டது. அவள் இறப்பதற்கு சற்று முன்பு வாங்கா வாம்ஃபிம் என்று ஒரு கிரகம் பூமியிலிருந்து 3வதாக இருக்கிறது என்றும்
அந்த கிரகத்திலிருந்து வேற்று கிரக கப்பல்களால் பூமியை அந்த மக்கள் பார்வையிடுவதாகவும் மற்றொரு நாகரிகம் ஒரு பெரிய சம்பவத்தை நிகழ்த்த தயாராகி வருவதாகவும் தெரிவித்தார். இந்த நாகரிகத்துடனான சந்திப்பு 200 ஆண்டுகளில் நடக்கும் என்றும் வாங்காவின் பின்தொடர்பவர்கள் நம்புகிறார்கள். அவர் இறக்கப் போகும் தேதியை அவர் அறிந்திருந்ததாக கூறுகின்றனர். மேலும் பிரான்சில் ஒரு பெண் பிறப்பார், அவர் தனது பரிசை பெறுவார் என்றும் அவரை பற்றி அனைவருக்கும் விரைவில் தெரியும் என்றும் அவர் அறிவித்திருந்தார். வாங்கா 1996 வலது மார்பக புற்றுநோயால் இறந்தார். தன்னை அறுவை சிகிச்சை செய்ய அனுமதிக்கவில்லை. வாங்காவின் சொந்த ஆசை அவள் வாழ்ந்த வீட்டின் முற்றத்தில் அவளது எச்சங்களை அடக்கம் செய்வதாகும். ஆனால் வாங்கா அறக்கட்டளை செயின்ட் பெட்கா தேவாலயத்திற்கு வெகு தொலைவில் உள்ள தெளிவுபடுத்தப்பட்டவரை அடக்கம் செய்ய முடிவு செய்தது. 2028 பெட்ரிச்சில் உள்ள வாங்காவின் வீட்டில் அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அருங்காட்சியகம் திறக்கப்பட்டது. வாங்கா கணித்ததாக அவரை பின்தொடர்பவர்களால் பரப்பப்படும் செய்திகள் என்ன என்பதை நாம் இப்போது பார்ப்போம். 2025 பாபா வாங்காவின் கணிப்புகள் சற்று அச்சுறுத்தலாகவே உள்ளன. ஏனென்றால் 2025 உலக அழிவு தொடங்கும் என்று பாபா வாங்கா கணித்துள்ளார். 5079 உலகம் அழியும் என்றும் அப்போது பூமியில் மனிதர்கள் இருக்க மாட்டார்கள் என்றும் அவர் கணித்துள்ளார். 2025 பெரிய மோதல்கள், சோகமான சம்பவங்கள் நடைபெறும் என்றும் பாபா வாங்கா கணித்துள்ளார். அது மனிதகுலத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் ஐரோப்பாவில் ஒரு பேரழிவுக்கான மோதல் ஏற்படும் என்றும் கணித்துள்ளார். இந்த மோதல் ஐரோப்பிய கண்டத்திற்கு ஈடு செய்ய முடியாத சேதத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கணித்துள்ளார். 2025 பிறகு என்ன நடக்கும்? மோதல் காரணமாக மக்கள் தொகை கணிசமாக குறையும். அதன் பிறகு 2028 புதிய வளங்களை தேடி மனிதர்கள் வீனஸ் கிரகத்தை அடைவார்கள் என்று பாபா வாங்கா கணித்துள்ளார். பின்னர் 2033 மிகப்பெரிய பனிக்கட்டிகள் உருகும் என்றும் இதனால் கடல் மட்டம் அதிகரிக்கும் என்றும் கணித்துள்ளார். இதனால் பெரிய அலைகள் தாக்கி பெரும் உயிர்ச்சேதம் ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 2024 கடுமையான வானிலை மாற்றங்கள் மற்றும் பேரழிவு ஏற்படலாம் என்றும் பாபா வாங்கா கணித்துள்ளார். சமீபத்தில் வெளியான அறிவியல் ஆய்வுகளின் அடிப்படையில் உலகளாவிய வெப்ப அலைகள் 67% அடிக்கடி நிகழ்வதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வெப்ப அலைகளின் அதிகபட்ச வெப்பநிலை 40 ஆண்டுகளுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்டதை விட அதிகரித்துள்ளதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 2024 கடும் வெப்ப அலைகளுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாகவே அவர் கணித்துள்ளார். இதுவும் பாபா வாங்காவின் கணிப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 1996 அவர் இறக்கும்போது இணைய சேவை ஆரம்ப நிலையில் இருந்தது. ஆனால் 2024 சைபர் தாக்குதல்கள் பெருமளவு நடைபெறும் என்பதை அவர் கணித்திருக்கிறார். இதுவும் அவரது குறிப்பிடத்தக்க கணிப்புகளில் ஒன்றாக உள்ளது. இந்திய நாட்டின் மகான்கள் மற்றும் ஞானிகள் இனிவரும் காலகட்டங்களில் உலகம் சுபிட்சமான ஒரு நிலைக்கு செல்லும் எனவும் அறிவியல் அபரிதமான முன்னேற்றத்தை அடையும் எனவும் அதனால் மக்கள் பெரு மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைவார்கள் எனவும் சுபீட்சம் உலகெல்லாம் தழைத்தோங்கும் எனவும் நமது பாரத திருநாடு முதன்மையான ஒரு இடத்தை பெறும் எனவும் கணித்துள்ளனர். ஆதலால் ஒரு வயதான மூதாட்டியின் கணிப்பை நீங்கள் நம்ப போகிறீர்களா அல்லது நமது மகான்கள் மற்றும் ஞானிகளின் கணிப்பை நீங்கள் நம்ப போகிறீர்களா என்பதை உங்களிடமே விட்டுவிடுகிறேன். கேட்டமைக்கு நன்றி.